மக்களே, வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். கெமிக்கல் ஹேர் டைக்கு குட் பை சொல்லிருங்க. ஏன்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா 10 நிமிஷமே அதிகம் தான். ஸோ நிமிஷத்தில் நம்மளோட நரைமுடி கருமையாக மாறும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இன்னொன்று பேர் வந்து ஓமவல்லி தலைன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பவுடராக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இலையாக ஆட் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லா கிடைக்குங்க. நம்ம வந்து கற்பூரவள்ளி யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து கருமைப்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த சளி பிடிக்கிற தொல்லை இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கும். முடி நல்லா ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அதே சமயம் முடி வந்து பார்த்திங்கன்னா நரைமுடியாக இருந்துச்சுன்னா கருமையாக மாற்றும். ஸோ ரெண்டுக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கற்பூரவள்ளி. துளசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்லா ஷைனிங் கொடுக்கறது இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் முடியை கருமைப்படுத்தும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டீ குடிக்கிற டம்ளராக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கனாவே போதும். இப்போ இதில் வந்து டீ தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மசாலா டீ தூள் கிடையாதுங்க, நார்மல் பிளெயின் டீ தூள். ஸோ டீ தூளில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை காஃபி பவுடரை யூஸ் பண்ணாலும் சரி, கஃபைன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பொருள் இருந்தால் போதும். இதில் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இது கூடயே 2 கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் வந்து நம்ம கிராம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, தலை வந்துட்டு பாரம் இல்லாமல் பார்த்துக்கும். இதில் இருக்கிற மோஸ்ட்லி வந்துட்டு குளிர்ச்சியான பொருள் இருக்குது. நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய பொருட்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம வெந்தயம் சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும். ஸோ இது எல்லா பொருளுமே வந்துட்டு நம்மளுக்கு இயற்கையானது தான், எதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் தரக்கூடியது கிடையாது. இது நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ கற்பூரவள்ளிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சியை தூண்டுங்க. முன்னே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு இதில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த எசன்ஸ் இறங்குறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி கலர் மாறும், கருப்பாக மாறுங்க தண்ணியோட கலர். நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இரும்பு பாத்திரமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. நீங்கள் கடாய் தான் இருக்கணும்னு தேவையில்லை. இரும்பு பாத்திரம் எந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் சரி, ஆனால் இரும்பாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி காய்ச்சறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாக மாறணும். ஸோ அந்த மாதிரி மாறுச்சுன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதில் இறங்கும். அது மூலிமா நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு தலையில் இருக்கிற இந்த நரைமுடி பிரச்சனைலாம் சீக்கிரமாகவே தீருங்க. அதனால் வந்து இரும்பு பாத்திரமாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுரி இலை பொடி. அவுரி இலை பொடின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் இண்டிகோ பவுடர்னு கேட்டிங்கனாலும் இது தான் கொடுப்பாங்க, அவுரி பொடின்னு கேட்டாலும் இதுதான் கொடுப்பாங்க. சரி, ரெண்டுமே இது தான். இப்போ வந்து நம்ம அவுரி இலை பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நான் வந்து பாக்கெட்டில் இருக்கிறது அப்படியே நான் போட்டுக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா 1 சிட்டிகை அளவு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 சிட்டிகை வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த தண்ணியோட ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த கருப்பு தன்மை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் இப்போது இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டுங்க. தண்ணி கொதிக்க வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை வந்து இது நல்லா உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நொறுங்குச்சு அப்படின்னா அந்த கருமை தன்மை வந்து அப்படியே இருக்கும். பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி விழும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். தண்ணியை வந்து அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டியை வந்து ஈஸியாக கரைக்க முடியும். தண்ணியை வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கொலன்னு மாறிடும். இப்போ நான் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் இது மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு கொஞ்சம் ஸ்பீடாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
கலர் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா டார்க் க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்களா அவுரி பொடி. ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம இந்த கலர் வந்து பர்பிள் கலராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ரொம்ப ஒரு பெரிய டிப்ஸ் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சிலருக்கு நிறைய பேத்துக்கு தெரியல. அந்த டிப்ஸ் வந்து என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன். இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கையில் வந்து க்ளவுஸ் இல்லைனா வந்து ப்ரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை வந்து கருப்பாயிரும். ஸோ என்கிட்ட இது மாதிரி இல்லாதனால நான் அப்படியே கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி கூட தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஸோ சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். பாருங்கள், தலை வந்து ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் தலையில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வகடாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வந்து தலையில் விட்டுருங்க. இது 2 ஹவர்ஸ் விடணுங்கிறது கிடையாது. 1 ஹவர் விட்டாவே நல்லா கலர் பிடிக்கும். இருந்தாலும் ஒரு 2 ஹவர்னால் ரொம்ப நாள் வந்து இந்த கலர் போகாமல் இருக்கும். அதனால் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவுரி பொடி எப்போவுமே மிக்ஸ் பண்ண உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கலர் வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பர்பிளாக வந்து சேஞ்ச் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பவுல்லையே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அந்த பர்பிள் கலர் வரும். ஆனால் வந்து நீங்கள் தலையில் எடுத்து அப்ளை பண்ணுறப்போ பிளாக்காக மாறாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கலராக இருக்கிறப்பே உங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்பிள் ஷேட் வந்து நம்ம தலையில் வரப்போ ஸோ அதுதான் பிளாக்காக வந்து மாறும். ஸோ மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இன்னும் நல்லாவே பிளாக் ஆகும். ஸோ அவுரிப்பொடி நீங்கள் தனியாக தலையில் அப்ளை பண்ணாலும் பிளாக்காக மாறும். ஓகே, நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம விட்டுட்டு நான் உங்களுக்கு என் தலையை காட்டுறேன் பாருங்கள். அந்த பர்பிள் கலர் என் தலையில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ கை பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்குது. இதுவும் அப்படி தான் ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து கருப்பாக மாறணும் கை. ஸோ பாருங்கள் என் கலர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தலையில். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிளாக்காக மாறும். இப்போ இதை வந்து நீங்கள் 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஷாம்பு எதுவுமே போடாதீங்க, ப்ளெயின் வாஷ் தான் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட ஹேர் வந்து பர்மனெண்ட்டாகவே கலராக வந்து அதாவது பிளாக்காக மாறும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.